சைபர் கிரைம்ல பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகர் கொடுத்திருக்கிற புகார் தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2. இந்த சீரியலில் மூர்த்தி அப்படிங்கிற ரோலில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் ஸ்டாலின். இவங்க ஏற்கனவே முதல் சீசனில் மூர்த்தியா அண்ணன் ரோலில் நடிச்சிருந்தாங்க. இப்போது இவங்க 2வது சீசனில் அப்பாவா மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நிலையில் சில தினங்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் சைபர் கிரைம் போலீஸில் புகார் கொடுத்துருக்கிறாங்க. எதுக்காக அந்த புகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியிலையுமே பேசியிருக்கிறாங்க. அதில் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட சொந்த ஊர் தேனி, வீட்டில் எல்லாருமே வாத்தியார் தான், நானும் வாத்தியாராவேன் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எனக்கு அந்த வேலை சரிப்பட்டு வரலை. இயக்குனர் பாரதிராஜா எனக்கு தூரத்து சொந்தக்காரர், அவரை பார்த்து தான் எனக்கு நடிக்க ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் சீரியல் சினிமா அப்படின்னு வந்துட்டேன். இப்படி இருக்கும்போதே கடந்த 10 நாளாக எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. காரணம், என்ன மாதிரியே எங்கள் ஊர் பக்கத்துலேருந்து வந்து சீரியலில் ஒரு நடிகை நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி எங்கள் 2 பேரையும் சேர்த்து நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டோம். இவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துங்களே அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் இருந்துச்சு. நாங்கள் 2 பேருமே ஒரே சேனலில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு ஒரே இடத்துல சந்திப்போம். அப்போது எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது சகஜமான ஒன்று. அப்படித்தான் நாங்கள் எங்கேயோ எடுத்த ஃபோட்டோவை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்டு பார்த்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு அனுப்பி வச்சு விசாரித்தாங்க. சில பேர் உண்மையாலுமே நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கூட நினச்சிட்டாங்க. அதை பற்றி ஃபோன் கால் கூட வந்துக்கிட்டே இருக்குது. இதனால நிம்மதியாக என்னால் நடிக்க கூட முடியலை. அதே மாதிரி அந்த நடிகைக்குமே நிறைய பேர் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. இதனால அவங்க ரொம்பவே வேதனை அடைஞ்சிருக்கிறாங்க. எங்கள் 2 பேருக்குமே தனிப்பட்ட குடும்பம் இருக்குது. எனக்கு வளர்ந்த பையன்கள் இருக்கிறாங்க. அவங்க பேரன் பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த சூழலில் பொறுப்பு இல்லாமல் ஒருத்தர் பண்ணின வேலையால் 2 பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இதையெல்லாம் யோசிச்சு பண்ணக்கூடாதா? இந்த மாதிரியான வேலைகளை எதுக்காக பண்ணுறாங்க? விளையாட்டை பண்ணினா கூட அந்த போஸ்டுகளை சில பேர் இவங்க ரியல் கணவன் மனைவி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தாவது திருத்தி போஸ்ட் டெலீட் பண்ண வேணாமா? அதையும் செய்யாமல் திரும்ப 2வது போஸ்டையும் எங்களை பற்றியே போட்டிருக்காங்க. இதுதான் மன ரீதியாக கஷ்டமாக இருக்குது. இதே வேலையாக தான் இவனுங்க இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் சைபர் கிரைம் போலீஸ்கிட்ட பேசினேன். என்னோட கோவத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பெரிய கொடுமை அப்படின்னா, எங்கள் ஊர் பக்கம் யூடியூப் சேனல் வச்சிருக்கிற ஒரு நபர் தான் தொடர்ந்து இதே மாதிரியான பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நடிகர் நடிகைகள் அப்படின்னா கிசுகிசுக்களில் இருந்து தப்பிக்கவே முடியாது. இப்படி இருக்கும்போது தப்பான ஒரு தகவலை விளம்பரத்துக்காக பரப்புறது மூலமாக சில பேர் அதை நிஜமாக இருக்குமோ அப்படின்னு நம்பிடுறாங்க. நாங்கள் அது தப்பான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் கூவி கூவி சொன்னாலும் ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதனால தான் எனக்கு கோவமாக வருது. இன்னும் சில தினங்கள் பார்ப்பேன். சம்மந்தப்பட்ட அந்த பதிவை நீக்கலாம் அப்படின்னா சீரியஸாக இந்த பிரச்சனையை கையாள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ஸ்டாலின் ரொம்பவே கோவமாக பேசியிருக்கிறாங்க. அதாவது பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பாண்டியன் ரோட நடிச்சிட்டு இருக்கிற ஸ்டாலினையும், பாக்கியலட்சுமி சீரியலில் செல்வி ரோட நடிக்கிற கம்ப மீனா அவங்களையும் சேர்த்து வச்சு இவங்க 2 பேருக்கும் திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக்காக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதனால தான் ஸ்டாலின் கடுப்பாக்கி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க.